எதிர்பார்க்கவே இல்லடா விக்கி. ஆமாமா, நானும் இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இந்த போலீஸ்காரனுக்கு பழசெல்லாம் திரும்ப ஞாபகம் வரும்னு நான் நினைச்ச கூட பார்க்கலமா. இவனுக்கு எதுவும் ஞாபகம் வராது, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம்னு நான் கொஞ்சம் அசால்ட்டா இருந்ததுதான் இப்ப நமக்கு வந்த பின் விளைவு. இந்த போலீஸ்காரனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் எப்பேற்பட்ட கிரிமினல்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல உடைச்சு வச்சிருப்பான். இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, அந்த போலீஸ்காரனுக்கு இந்த விக்னேஷ் யாருன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நான் வெளியே போகலனா அப்புறம் என் பேரு விக்னேஷ் கிடையாது. அப்போ என்னோட கதை லூஸ் மாதிரி பேசாதம்மா. இங்க இருந்து நான் தப்பிச்செல்லாம் போறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கைவசம் நிறைய ஆள் வச்சிருக்கேன். அவங்க ஒவ்வொருத்தரும் கொடுக்குற ப்ரெஷர்ல இந்த போலீஸ்கார என்ன வெளியே விடல. அப்புறம் தெரியும் இந்த விக்னேஷ் யாருன்னு. யோ இன்ஸ்பெக்டர், சொல்லுடா புறம்போக்கு. யார பத்தி புறம்போக்குன்னு சொல்ற? உன் பக்கத்துல ஒரு தடிமாட உட்காந்துருக்கு, அந்த தடிமாட பத்தி தான் புறம்போக்குன்னு கேக்குறேன். இதெல்லாம் நல்லதுக்குல இன்ஸ்பெக்டர். எது நல்லதுக்குல? நான் எதுவும் தப்பா சொன்னா என்ன? அவன் புறம்போக்கு தானே, ஊர் பொறுக்கி தானே, தெரு பொறுக்கி தானே. ஓ இன்ஸ்பெக்டரே, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. யாருன்னு உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? நான் தான் சொன்னேனே, நீ ஒரு ஊர் பொறுக்கி தெரு பொறுக்கி. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. உன் பையன் எங்கடா பொண்ணுங்க இருக்காங்கன்னு ஊர் ஊரா தெருவா பொறுக்கிக்கிட்டு தெரிஞ்சவன் தானே. ஆமா ஆமா, நான் எங்கடா பொண்ணுங்க இருக்காங்கன்னு ஊர் ஊரா தெருவா பொறுக்கிக்கிட்டு தான் தெரிஞ்சேன். அப்ப நீ ஊர் பொறுக்கி தெரு பொறுக்கி தானடா புறம்போக்கு. பாரியா இன்ஸ்பெக்டரே, என் புள்ள யாருன்னு உனக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இப்படி நீ உள்ள தூக்கி வச்சிருக்க மாட்டேன். என்ன உன் பையன் செஞ்ச வேலைக்கு அவனுக்கு ஆர்த்தி எடுத்து மாலையா போட்டு விடுவேன். நான் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன் மட்டும் நினைக்காத. என் மனசுக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப மட்டும் விட்டேன்னு வச்சுக்க, உன் பையனை அக்கா பிச்சு நூல் புரட்டா கணக்கா ஆக்கிரு. எவ்வளவு எகத்தால இந்த போலீஸ்காரனுக்கு. என்னையும் என் பிள்ளையும் உள்ள தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம என் பிள்ளைய நூல் புரட்டா மாதிரி ஆக்கிருவேன்னு சொல்றியா? இருடா, உனக்கு வைக்கிற ஆப்பு. யோ இன்ஸ்பெக்டரே, ஒழுங்கு மரியாதையா என்னையும் என் அம்மாவையும் வெளியே விட்டுரு. இல்லேன்னு வச்சுக்க. இல்லனா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? உன்னால இங்க இருந்து ஒரு இன்ச்சு கூட நகல முடியாது. நீ என் கண் பார்வையிலேயே இருக்கணும் தானடா. நான் வீட்டுக்கு கூட போகாம இங்கேயே உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். மவனே, என்கிட்டயே உன் வேலைய கட்டுற. நீ பண்ண தப்பு மட்டும் கோர்ட்ல உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் டயர்ல நசுங்கின எலி மாதிரி தான் இருப்ப. யாரு? நான் பண்ண தப்பு கோர்ட்ல உறுதி ஆகுமா? ஆனா தானாடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, நீ ஏன் என்ன வெளியே விடல. என் பேர் விக்னேஷ் கிடையாதுடா. பாத்துருவோம், அதையும் பாத்துருவோம்டா. உன்ன எவ்வளவு என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியவே முடியாது. இன்னைக்கு என்ன இன்னைக்கு, என்னைக்குமே உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னால எத்தனை பொண்ணுங்க, அந்த பொண்ணுங்களோட அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏண்டா, உனக்கும் ஒரு அம்மா இருக்கு, உனக்கும் ஒரு அக்கா இருக்கு. அப்படி இருக்கும்போது பொண்ணுங்க கிட்ட நீ இந்த மாதிரி வேலையை காட்டியிருக்கேன்னா அப்ப நீ எப்பேற்பட்ட மனசாட்சி கெட்டவனா இருப்ப. உன்னை பெத்தவளும் ஒரு பொம்பளை தானடா, உன் கூட பிறந்தவளும் ஒரு பொம்பளை தானே. அவங்க படுற கஷ்டத்தானே மத்த பொண்ணுங்களும் படுவாங்க. இந்த பொண்ணுங்களை பத்தி அவங்க கஷ்டப்படுறத பத்தி பேசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, சரியா? இந்த சென்டிமெண்ட் சீனே இந்த வீக்னஸ் கிட்ட ஆகாது. அதனால பொண்ணுங்களை பத்தியோ இல்ல அவங்க படுற கஷ்டத்தை பத்தியோ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிறாத. அப்படி பேசினாலும் என் மண்டையில ஏறாது. என்ன இன்ஸ்பெக்டர், பொண்ணுங்க அப்படி இப்படி சென்டிமெண்டா பேசி எங்களை அப்படியே நைஸா உண்மையை ஒத்துக்கிறச்சலான்னு பாக்குறீங்க? அந்த வேலை மட்டும் இங்க நடக்கவே நடக்காது. ஆமா ஆமா, என் அம்மா சொன்ன மாதிரி உன் பாச்சாயில எங்க கிட்ட பழிக்காது. பாப்போம் பாப்போம், உங்க பச்சை என்கிட்ட பழிக்குதா பழிக்காதான்னு. உன் பையன் கெட்டு போறதுக்கு காரணம் நீ மட்டும்தான். யோ இன்ஸ்பெக்டரே, என் அம்மாவை பத்தி பேசுற வேலையெல்லாம் நீ வச்சுக்கிறாத. என்ன அம்மா அண்ணா எப்படி இருக்கணும் நீயே சொல்லு. அம்மா உன்னை பெத்தவ மாதிரியா இருக்கா? அம்மா அண்ணா பிள்ளைங்க தப்பு பண்ணா அதை திருத்தணும், திருத்துறவதான் அம்மா. உன்னை பெத்தவலாம் அம்மாவே கிடையாது.
என்ன கேட்டா இவெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது. யோ இன்ஸ்பெக்டரே, நான் கலந்து பேசுறேன். உங்களை மாதிரி ஆளுங்க கிட்டலாம் இப்படித்தான் பேசணும். கோவம் வருதா? உன் அம்மாவை பேசினே உனக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருதா? இதே மாதிரி தானே நீ கடத்திட்டு போன பொண்ணுங்களோட அம்மா அப்பாவுக்கும் கோவம் வந்திருக்கும். அவங்க பாவெல்லாம் உங்களை சும்மா விடுமா? இந்த பாவம் புண்ணியம் இத பத்தி எல்லாம் பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்கிறாத. நான் என்ன சொன்னேன்? சென்டிமெண்டா பேசுற வேலையை என்கிட்ட வச்சுக்கிறாதன்னு சொன்னா இல்லையா? இப்ப பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஏன் எங்களை வெளியே அனுப்பி வைக்க வைப்பேன். பாப்பண்டா, அதையும் பாத்துருவோம். நீ ஏன் நானானு எந்த கொம்பை நினைச்சாலும் என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தவே முடியாதுடா. இந்த வந்துருச்சுல, போன் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வெளியே இருப்பேன்டா. என்ன சொல்ற விக்னேஷ்? போன் போட்டது? ஆமாமா, மினிஸ்டர் தான் போன்ல இருக்க. இப்போ எதுக்காக மினிஸ்டர் போன் போடுறாரு? அதுவும் என்னோட பர்சனல் நம்பருக்கு. பேசுங்க இன்ஸ்பெக்டரே, போன் ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. எடுத்து பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பேசுங்க, உங்களுக்கு மினிஸ்டர் தான் போன் போடுவாரு. எனக்கு மினிஸ்டர் போன் போடுவாருன்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை மினிஸ்டர் இவனை விட சொல்லிதான் போன் போடுறாரோ? பேசுங்க இன்ஸ்பெக்டரே, பயப்படாதீங்க. நம்ம ஆளுதான், அதெல்லாம் உங்களை எதுவும் பண்ண மாட்டாரு. பயப்படாம பேசுங்க இன்ஸ்பெக்டரே. மவனே, மினிஸ்டரை வச்சா ஆட்ட ஆடுற இருக்குடி இன்னைக்கு உனக்கு. சொல்லுங்க மினிஸ்டர் சார். யோ இன்ஸ்பெக்டரே, சொல்லுங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? தூங்குனீங்களா? குளிச்சிங்களா? என்னடா இவன் மினிஸ்டர்ங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, குளிச்சிங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அதாம எனக்கும் ஒன்னும் புரியல. மினிஸ்டர்ன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கான். என்னடா நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்குன்ற பயம் இல்ல உனக்கு? என்ன மினிஸ்டர் சார், ஏன் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, ஃபேமிலில எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா? அப்புறம் அக்கா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவங்கள நான் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா? டேய் டேய், ஒரு மினிஸ்டர்டா, ஏதோ உன் சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க. டே, நீ பேசாம இருடா. உன்கிட்ட நான் பேசினேனா? நான் மினிஸ்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்காக குறுக்க வர்ற? எவ்வளவு திமிரு இவனுக்கு, எவ்வளவு திமிரு இருந்தா மினிஸ்டர்ன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம எவ்வளவு தைரியமா அவரையே கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பான். ஏய், இவன் ஏதோ ஒரு நோக்கத்தோட தாண்டா இருக்கான். அதனாலதான் மினிஸ்டர்ன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லாம ஏதோ அவங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்காண்டா. அதுவும் மினிஸ்டர் பொண்டாட்டி இவனுக்கு அக்காவா. ஆமாம்மா, நான் கூட அவங்கள அக்கான்னு ஒரு தடவை கூட கூப்பிட்டது கிடையாது. இவன் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. இவன் அக்கான்னு கூப்பிட்டு இருக்கான் பாரு. அவனே மாட்டினியா பொம்பர கட்ட மண்டையா? டேய் டேய் இன்ஸ்பெக்டரே, யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? ஐயோ, என்ன மினிஸ்டர் சார், நீங்க மினிஸ்டர்னு தெரியாமயே அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, புள்ளக்குட்டியெல்லாம் நல்லா இருக்குல்ல? எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? டேய் டேய், நான் எதுக்காக போன் போட்டா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன மினிஸ்டர் சார், யாராவது போன் போட்டா அவங்கள நல்லா விசாரிக்க வேணாம்? அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே உங்க ஒய்ஃப் பக்கத்துல இருந்தா கொடுங்க, அவங்ககிட்டயும் சேர்த்து நல்லா விசாரிச்சுட்டு அடுத்து உங்ககிட்ட வர்றேன். டேய் டேய், அவர் எதுக்காக போன் போட்டிருக்காருன்னு கேளுடா. அவர் எதுக்காக போன் போட்டுட்டு இருக்காரு? நீ எதுனடா பண்ணிட்டு இருக்க? நான் என்னமா பண்ணிட்டு போறேன், உனக்கு எங்க வலிக்குது? என்னது? ஐயோ மினிஸ்டர் சார், உங்களை இல்ல, இங்க ஒரு புறம்போக்கு நாதாரி ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு உயிரை வாங்குது, அத பேசிட்டு இருக்கேன். டேய் இன்ஸ்பெக்டரே, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் தான் எதுவுமே பண்ணலையே. நான் எதுவுமே பண்ணாம எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க? டேய் டேய், நீ பண்ண காரியத்தை சொல்றேன்டா. அதான் நான் எதுவுமே பண்ணலையே. மாமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இவன் நம்மளை வச்சு ஏதோ ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு நம்ம ஒத்து போகவே கூடாது. நம்மள ஜெயிலுக்குள்ள தள்ளி காமெடி பீஸ் மாதிரி உட்கார வச்சிருக்கானுல. நம்ம காமெடி பீஸ் இல்ல, வில்லன்னு அவனுக்கு தெரிய வைக்கணும். ஆமா விக்னேஷ், நம்ம யாருன்னு இவனுக்கு கண்டிப்பா தெரியணும். எப்படியாவது அக்காவை தப்பிக்க வச்சு அவன் மூலியமா எப்படியாவது வெளியே வந்துடலான்னு பார்த்தா இவன் நம்மள காமெடி பீஸ் ஆக்கி உள்ள உட்கார வச்சிருக்கானேமா. நம்மளை காப்பாத்தணுன்றதுக்காக நம்ம அக்காவை தப்பிக்கவே விட்டேன். அவகிட்ட சொல்லி மினிஸ்டர் கிட்ட பேச சொன்னேன். ஆனா மினிஸ்டருக்கே இவன் விபூதி அடிக்கிறானே. மினிஸ்டர் மினிஸ்டர் ஓ அப்பனே வந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உனக்காக பறிஞ்சு பேசுன எவனுக்கும் என்கிட்ட மரியாதைன்றதே கிடையாது. மினிஸ்டர்னா அவனுக்கு என்ன பெரிய கொம்பா இருக்கு?
மினிஸ்டர்ன்றவன் மக்களை காக்குறதுக்காகத்தான், உன்ன மாதிரி புறம்போக்க காப்பாத்துறதுக்கு இல்ல. ஓ இன்ஸ்பெக்டரே, இப்ப நான் சொல்றத கேப்பியா கேட்க மாட்டியா? ஐயா சொல்லுங்க சார், நீங்க சொல்லி ஏதாவது நான் கேட்காம இருப்பேனா? ஓ என்னையா, என் ஆளை ஒருத்தனை உள்ள தூக்கி வச்சிருக்கியாமே? உங்காளா? உங்க வைஃப் பக்கத்துல இருக்கும்போது உங்கால எப்படி சார் நான் தூக்கி உள்ள வைக்க முடியும்? இல்ல நீங்க வைக்கதான் விட்டுருவீங்களா? டேய் டேய், அது மினிஸ்டர்டா, நீ என்னன்னு நினைச்சு பேசிட்டு இருக்க? ஏய் நீயே கேளு, அவரோட ஆளை தூக்கி நான் உள்ள வைக்க முடியுமா? இல்ல என்ன வைக்கதான் விட்டுருவாரா? என்ன மினிஸ்டர் சார், நான் சொல்றது சரிதானே? ஓ இன்ஸ்பெக்டர், நான் என் ஆளுன்னு சொன்னது என் கூட இருக்கவன. ஓ உங்க கூட இருக்கவனா? ஆமா, உங்க கூட இருக்கவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டேய் டேய், நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. சரி சொல்லுங்க மினிஸ்டரே, இதுக்கு மேல என்னாலயும் முடியல. சரி என்ன விஷயமா போன் பண்ணிட்டீங்க? அதான்டா, என் ஆளு விக்னேஷ நீ தூக்கி உள்ள வச்சிருக்கியாமே, அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவையும் தூக்கி உள்ள வச்சிருக்கியாமே. ஐயோ சார், உங்க ஆளு விக்னேஷ் அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவனே யாருன்னு தெரியாதப்ப அவங்க அம்மாவை போட்டு எப்படி என்னால தூக்கி உள்ள வைக்க முடியும்? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, என் அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க மினிஸ்டர் சார், இங்க கொஞ்சம் கிராஸ் டாக் அதிகமா இருக்கும், அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. சரி சொல்லுங்க. ஏய் நான் உங்ககிட்ட என்ன நல்லா விசாரிக்க வாடா போன் போட்டேன். என் ஆளு விக்னஸ் அங்க இருக்கானா இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி எந்த விக்னஸும் இல்ல, அவங்க அம்மாவும் இல்ல. வேணும்னா நீங்க வந்து செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. சார் நான் இங்கதான் இருக்கேன் மினிஸ்டர் சார். ஏய் அவங்க விக்னஸ் சத்தம் மாதிரி கேக்குது. என்ன சார் நீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். உங்க விக்னஸ் மாதிரி கண்ட கண்ட பொறுக்கிங்க எத்தனை பேர் இருக்க மாட்டாங்க. அதுல எவனாவது ஒருத்தன் நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டு கிடப்பான். நீங்க ஒன்னும் கண்டுக்கிறாதீங்க. டேய் இன்ஸ்பெக்டரே, என்ன இங்க பக்கத்துல வச்சுக்கிட்டே நானும் இங்க இல்ல என் அம்மாவும் இங்க இல்லன்னு பொய்யா சொல்ற மவனே, உனக்கு இருக்குடா. இந்த பிரச்சனையால எனக்கு தூக்கு தண்டனையா கிடைச்சாலும் பரவாயில்லடா, ஆனா உன்னை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன்டா. உன்னை பழி வாங்காம என் உயிர் இந்த மண்ணை விட்டு போகவே போகாதுடா. இன்ஸ்பெக்டரே, அப்ப நான் சொல்ற ஆளு உன்கிட்ட இல்ல? இல்ல சார், சொன்னா நம்புங்க சார். அதான் நான் சொன்னேனே, வேணும்னா நீங்களே வந்து பார்த்துட்டு போங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்க ஆள் யாரையும் நான் அரெஸ்ட் பண்ணி வைக்கல. நான் சொன்ன மாதிரி உங்க ஆளையும் தெரியாது, அவங்க அம்மாவையும் எனக்கு தெரியாது. ஆமா, அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் தேடி உங்களுக்காக கண்டுபிடிச்சு வைப்பேன். ஓ இன்ஸ்பெக்டரே, என்ன என்கிட்டயே விளாண்டுட்டு இருக்கியா? உங்ககிட்ட விளையாட நீங்க என்ன பிளே கிரவுண்டா சார்? உங்ககிட்டலாம் விளையாடி நான் என்ன சார் பண்ண போறேன்? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமா, உங்க ஆள் எப்படி இருப்பாரு சொன்னீங்கன்னா தேடுறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இருடா, நீ சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தா தெரியும்ல. அததான் சார் நானும் சொல்றேன். வர்றேன்டா வர்றேன், நீ சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கே வர்றேன். வாங்க சார், வாங்க வாங்க. என்னோட சின்ன போலீஸ் ஸ்டேஷன் இவ்வளவு பெரிய மினிஸ்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா மினிஸ்டர்னா அப்படியே பயந்துருவோமா? நான் தான் சொன்னேன்ல, அப்பனே வந்தாலும் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது. டேய் டேய் இன்ஸ்பெக்டரே, உனக்கு இருக்குடா. நானும் அதை தான் சொல்றேன், உனக்கு இருக்குடா. இன்ஸ்பெக்டரே, நீ செய்யறது எதுவும் சரியில்லை. நீ ரொம்ப தப்பு பண்ற. எங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா? எவ்வளவு நியாயம் பேசுன நீ. நாங்க ஏதோ பொண்ணுங்களை கடத்தி வியாபாரம் பண்ணி அதுல சம்பாதிச்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏதோ அதுவே பெரிய கொலை குத்த மாதிரி பேசிட்டு இருந்தோம். இப்ப நீ என்ன காரியம் பண்ணிருக்க? எங்களை நீ உள்ள வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றியே, இது பெரிய தப்பு இல்ல? உங்களை மாதிரி ஆளுங்க கிட்டலாம் உங்களை மாதிரி தான் நடந்துக்கிறணும். நீங்க நியாயமா இல்லனா நானும் நியாயமா இருக்க மாட்டேன். உங்களை மாதிரி ஆளுங்கள்கிட்டலாம் நியாயம் காட்டுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம். நியாயத்தை பத்தியும் அநியாயத்தை பத்தியும் பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் மாமா. அட நம்மாலே. ஹாய் புமாரி, சாப்பிட வாங்க. என்ன இன்னைக்கு புதுசா சாப்பாட்டு கேரியலோட வந்திருக்கா? இன்னைக்குதான் ஸ்பெஷலா? ஆமா, பேசாம வாங்க. இதோ வரேன். நான் போய் சாப்பிட்டு வரேன். எப்ப பாரு உங்க மூஞ்சவே பார்த்து போர் அடிக்குது. என்னமோ தெரியல, இன்னைக்கு என் பொண்டாட்டி அதிசயமா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கா. என்ன ஒரு ஆச்சரியம் பாத்தீங்களா? சரி, நான் போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன். அப்படியே அவ கூட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு வரேன். ஆமா, இது அந்த பொண்ணு தானே? இவ்வளவு உனக்கு தெரியுமா? தெரியுமா?
இவ இவனை லவ் பண்ணிட்டுல இருந்தா. இவளை திருவிழால தான் முத பார்த்தோம். இவங்க 2 பேரும் விரும்பிட்டுல இருந்தாங்க. இப்ப என்ன சொன்னா, பொண்டாட்டின்னு தானே சொன்னா. அப்ப கல்யாணம் ஆயிருச்சா? எப்படி எப்படி இவ எப்படி என் கண்ணால இத்தனை நாள் மாட்டாம இருந்தா? அறிவு கட்டவனே, உனக்கு தான் முன்னாடியே இவளை தெரிஞ்சிருக்கல. முதையே இவளை தூக்கி இருக்க வேணாம். இவளை வச்சு அவங்கிட்ட நம்ம என்னென்ன பண்ணிருக்கலாம். நான் பண்ண ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம், எல்லாமே மறந்து போச்சுன்ற சந்தோஷத்துல இருந்தேன். இது எல்லாமே மறந்து போயிட்டேன். முட்டாள் முட்டாள், எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது. பாருடா பாரு, பொண்ணு எவ்வளவு அழகா கிளி மாதிரி இருக்கான்னு. இவளை மட்டும் தூக்கி நம்ம வெளியே வித்திருந்தோம்னா இப்ப பல லட்சம் நமக்கு கிடைச்சிருக்கும். உன்னாலதான்டா, எல்லாம் உன்னாலதான். அது மட்டும் இல்ல, இவ கிடைக்கலன்ற வருத்தத்திலேயே இவன் செத்தாலும் செத்துருப்பான். இப்ப பாரு, உன்னோட முட்டாள்தனத்தால எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்குன்னு. இப்ப நம்ம உன்னாலதான்டா உள்ளேயே இருக்கோம். அதை விடுமா, இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இல்லடா, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லம்மா, பொண்டாட்டின்னு தானே சொல்லிட்டு போனா. ஏய், அவ கழுத்துல பாரு தாலியே இல்ல. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆயிருந்தா அவ சேலை தான் கட்டிட்டு வந்திருப்பா, தாவணில கட்டியிருக்கா. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணமே ஆகல. பொண்டாட்டி நீ பொண்டாட்டி ஆக்கணும்னு ஆசைப்படுற இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் உனக்கு பொண்டாட்டியா ஆகவே முடியாதுடா. அப்பனு இவளை வச்சே உன்கிட்ட எதை வாங்க முடியுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இந்த ஜெயில இருந்து நான் வெளியே போய் காட்டுறேன்டா. மினிஸ்டரை ஏவி விட்டேன். இப்போ இந்த பொண்ணு தாண்டா எனக்கு ஏத்த வசதியான ஆளு. உன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இவளை நான் பிடிக்கணும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.